GH ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு வார்டில் பாம்பன் சுவாமியோட போட்டோ இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பாம்பன் சுவாமிக்கும் GH ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 1924 வருஷம் சென்னை அரசு மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். 1923 வருஷம் டிசம்பர் மாதம் பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருக்க தம்புச்செட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி அவர் கால் மேலே ஏறி அவரோட இடது கணுக்கால் முறிஞ்சிடுது. உடனே அவரை பக்கத்தில் இருக்க சென்னை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே டாக்டர்ஸ்லாம் அவரை பரிசோதித்த பின்பு அறுவை சிகிச்சை பண்ணி காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சுவாமிகளும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவருக்கு சிகிச்சை நல்லபடியாக முடியணும். பாம்பன் சுவாமிகள் முருகனை நினைச்சு மனமுருகி சண்முக கவசத்தை பாராயணம் பண்ண எண்ணி 11வது நாள் அங்க ஒரு செம சம்பவம் நடந்தது. அன்று இரவு சிவசாமி ஜோதிடர் ஒரு காட்சி ஒண்ணு காண்றாரு. பாம்பன் சுவாமிகளோட உடைந்த அந்த காலை 3 வேல்கள் வந்து குணப்படுத்துற மாதிரி ஒரு காட்சியை காண்றாரு. அதே நேரத்துல பாம்பன் சுவாமிகளும் 2 மயில்கள் ஆடிட்டு வர மாதிரி ஒரு காட்சியை காண்றாரு. அதற்கு அடுத்த நாள் முருகரை குழந்தை வடிவில் பக்கத்துல படுத்திருக்க மாதிரி ஒரு காட்சியை காண்றாரு. GH ஹாஸ்பிட்டல்